على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وحملها الإنسان إنه كان ظلوما جهولا آمنا بالله صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் நம்முடைய ஹாஃபிஸா அவர்கள் தராவீஹினுடைய முதல் ரக்காத்திலேயே முக்கியமான வசனங்களை ஓதி காண்பித்தார்கள். இன்சானுடைய நிலையை பற்றி அல்லாஹ் விவரிக்கிறான். முக்கியமான அமானிதங்களை பொறுப்பேற்று கொண்ட மனிதன் அந்த அமானிதங்களை சரிவர நிறைவேற்றாமல் அவன் பிறருக்கு அநீதம் இழைத்தவனாக இருக்கிறான், அறியாத்தனத்திலே இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. இந்த வசனத்திற்கு விளக்க உரை செய்ய புகுந்த முஃபஸ்ஸிரீன்கள் பல்வேறுபட்ட தகவல்களை நமக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மனிதனுடைய குணாதிசயங்கள் பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல இடங்களிலே விமர்சனம் செய்திருக்கிறான். மனிதனுடைய குணாதிசயங்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றன, இந்த வசனத்திலே மனிதன் அநியாயக்காரனாக இருக்கிறான், அநியாயத்தனத்தில் இருக்கிறதாக வேறு சில வசனங்களிலே பார்க்கிறோம். ஹுலிகல் இன்சானு தைஃபா, மனிதன் பலகீனனாக படைக்கப்பட்டிருக்கிறான். வகானல் இன்சானு கத்தூரா, மனிதன் உலோபியாக இருக்கிறான். ஹுலிகல் இன்சானு ஹலூஆ, மனிதன் பதஷ்டப்பட்டவனாக இருக்கிறான். வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா, சூரத்துல் கஹ்ஃபிலே அதிகம் வாக்குவாதம் பண்ணக்கூடியவனாக, சர்ச்சை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இன்னல் இன்சான லகஃபூர், இன்னல் இன்சான லகனூத், மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். லகனூத், லகனூத் என்றாலும் கஃபூர் என்றாலும் ஒரே பொருள் தான். இப்படி குர்ஆனிலே வல்ல அல்லாஹ் மனிதர்களுடைய அந்த குணங்களை விமர்சனம் செய்கிறான். எதற்காக? ஒரு முஸ்லிம் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி. ஒரு முஸ்லிம் அநியாயக்காரனாக இருக்கக்கூடாது, அறிவிலியாக இருக்கக்கூடாது, உலோபியாக இருக்கக்கூடாது, தன்னை பலகீனப்படுத்தி கொண்டு வாழக்கூடாது, அதிகம் சர்ச்சை செய்து கொண்டிருக்காமல் அவன் வாழ வேண்டும். அவன் நன்றி கொண்டவனாக, நன்றி கொன்றவனாக அவன் இருக்கக்கூடாது. இன்றைக்கு ஹாஃபிஸா அவர்கள் கலீலும் மின் இபாதி அஷ்ஷக்கூர், என்னுடைய அடியார்களில் சிலர் தான் நன்றி பாராட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறானே. எனவே ஒரு முஸ்லிமுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் முகமாகத்தான் கிட்டத்தட்ட 9 வசனங்கள் வாயிலாக இன்சானை பற்றிய விமர்சனங்களை அல்லாஹ் வெளியிடுகிறான். மனிதன் இயல்பிலேயே பலகீனமாக படைக்கப்பட்டவன் தான், அதில் சிந்தித்தும் சந்தேகமில்லை. எவ்வளவு பெரிய மல்யுத்த வீரனாக இருந்தாலும் சரி, விளையாட்டுத் துறையிலே ஒரு ஜாம்பவானாக இருந்தாலும் சரி, அவனுக்கும் சில பலகீனங்கள் இருக்கும். அவன் பல நாட்கள் இரவு தூங்காவிட்டால் அவன் பலகீனப்பட்டு போய் விடுவானா இல்லையா? கடுமையான தாக்குதலுக்கு உள்ளானால் அவன் பலகீனப்பட்டு போவானா இல்லையா? குடும்பத்திலே பல்வேறுபட்ட மன உளைச்சல்களுக்கு அவன் ஆளானாலும் கூட அவன் பலகீனப்பட்டு போகிறானா இல்லையா? பார்ப்பதற்கு அவன் திடகாத்திரமாக காட்சியளிப்பான், ஆதானுபாகுவாக காட்சியளிப்பான். ஆனால் நிலைமை மிக மோசமாக இருக்கும். ஆனால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள், இயல்பிலே மனிதன் லைஃபாக இருந்தாலும் கூட அவனுடைய ஈமான் பலமானதாக இருக்க வேண்டும். அவன் என்றைக்கும் இறை நம்பிக்கை உடையவனாக இருக்க வேண்டும். மன உறுதி படைத்தவனாக இருக்க வேண்டும். உடல் வலிமையை அவன் அதிகரித்து கொண்டே போக வேண்டும் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கிறார்கள்.
தம்முடைய பலகீனம் வெளிப்படாத அளவுக்கு அவன் தம்மை தயார்படுத்திக் கொண்டு வாழ வேண்டும் என்று பேசுகிறார்கள். அல் முஃமினுல் கவியு கைரு மினல் முஃமினில் லைஃப். நல்ல பணமிக்க மூமின் இருக்கிறாரே, அவர் பலகீனமான மூமினை விட மிக சிறந்தவராக இருக்கிறார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பேசுகிறார்கள். வஃபீ குல்லி கைரின் இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉ. எதெல்லாம் இந்த உலகத்தில் நலவான விஷயங்களாக இருக்கின்றனவோ, உமக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றனவோ, அதிலே நீ பேரார்வம் கொள் என்று கூறுகிறார்கள். வஃபீ குல்லி கைரின் இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉ வஸ்ஸஇன் பில்லாஹ். அல்லாஹ்விடத்திலே நீ உதவி கேள். வலா தாஜஸ், எப்போதும் நீ தளர்ந்து போய்விடாதே என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். இயல்பிலே ஒரு மனிதன் பலகீனனாக இருந்தாலும் கூட அவன் தம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், ஈமானிலே உறுதியாக இருக்க வேண்டும், மனோதிடம் உடையவனாக இருக்க வேண்டும், எப்போதும் அவன் பயந்து சாகக்கூடாது என்று நமக்கு ஆக்கமும் ஊக்கமும் ஊட்டுகிறார்கள் உத்தம நபி எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அதற்கு அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாகவும் திகழ்ந்தார்கள். நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், அதே உஹது போர்க்களம். உஹது போர்க்களம், அந்த பத்ர் போர்க்களம் நிறைவு அடைந்த கையோடு சஹாபிகள் திரும்பி கொண்டிருக்கிறார்கள். ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இடையில அவர்கள் தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி பாலைவனத்தினுடைய ஒரு பகுதியில கருவேல மரங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியில ஓய்வெடுக்கிறார்கள். ஆங்காங்க சில மரங்கள், அந்த மரங்களுக்கு கீழே நிழல்கள், அந்த நிழல்களிலே இளைப்பாறுகிறார்கள் சஹாபிகள். அவரவர் ஒவ்வொரு மரத்தை பிடித்து சென்று அப்படியே படுத்து உறங்க ஆரம்பிக்கிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கும் ஒரு மரம் கிடைத்தது. அந்த மர நிழலிலே அவர்கள் இளைப்பாறுகிறார்கள். திடீரென்று ஒரு ஆராபி தோன்றுகிறார். நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எந்த மரத்திற்கு கீழே இளைப்பாரி கொண்டிருந்தார்களோ அந்த மரத்திலே தங்களுடைய வாளை தொங்க விட்டிருந்தார்கள். அந்த ஆராபி என்ன செய்தார்? அவர் ஒரு எதிரி. அவர் என்ன செய்தார்? வாளை எடுத்து அதில் உருவிய வாள் உரையிலே இருந்து அந்த வாளை உருவி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்ட போகிறார். எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் விழித்து விட்டார்கள். ஃபர்ஸ்ட் கதை. அந்த நிமிஷத்திலே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு, இது ஹதீஸ் கிதாபுல உள்ள ஒரு விஷயம், கண் விழித்ததற்கு பின்னாலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்த்து அந்த ஆராபி கேட்கிறார், மை யம்ன உக்க மின்னி, இந்த நேரத்திலே என்னிடமிருந்து உம்மை காப்பாற்றுபவர் யார்? நாம இருந்தால் திகைத்து போயிருப்போம், பயந்து போயிருப்போம், கால்கள் நடுங்க ஆரம்பித்து விடும். எல்லோரும் அசந்து தூங்கி கொண்டிருக்கிற அந்த வேளையில ஒரு கணம் போதும் ஒரு வெட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பொறுமையாக பதில் சொன்னார்கள், உன்னிடமிருந்து என்னை காப்பாற்றக்கூடியவன் அல்லாஹ் என்றார்கள். அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய வலிமை இருக்கிறது. மும்முறை சொன்னார்கள் அல்லாஹ் 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 என்று. ஆராபினுடைய கை நடுங்க ஆரம்பித்து விட்டது, வாள் கீழே விழுந்து விட்டது, அப்படியே அமர்ந்து விட்டார். இது நடந்த சம்பவம். இங்க பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை பார்க்கிறோம். உடனே அக்கம் பக்கத்திலே துயில் கொண்டிருந்த அன்பு நண்பர்களை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், இதோ இந்த நண்பர் வலம் யுஆகிபு, அவருக்கு எந்த தண்டனையுமே கொடுக்கவில்லை. ஹதீஸிலே வருகிறது. என்னிடத்திலே அவர் உரையாடினார், என்னை கொல்ல அவர் பிரயத்தனம் எடுத்தார். மை யம்னவுக்க மின்னி என்று வினவினார். நான் அல்லாஹ் என்று சொன்னேன். அவர் அசந்து போய் அமர்ந்திருக்கிறார், பார்த்து கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த துணிச்சல் வேண்டும், இந்த தைரியம் வேண்டும். ஈமான் எந்த அளவுக்கு நம்மிடத்தில் தெளிவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தைரியம் இருக்கும். அல்லாஹ் சொல்கிறானே, குலுக்கல் இன்சானு லைஃபா, மனுஷன் பலகீனனாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லுகிறானே. உடல் கூறு ரீதியாக வேண்டுமானால் பலகீனம் இருக்கலாம், ஆனால் நமக்கென சில பிரச்சனைகள் வருகிற போது நாம் மன உறுதியோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நல்லுரையாக இருக்கிறது. மற்றொரு ஹதீஸில, மற்றொரு ஆயத்தில சூரத்துல் கஹ்ஃப் வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா என்று வருகிறது. அதிகம்
தர்க்கம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று வருகிறதே. நாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தர்க்கம் பண்ணி கொண்டிருக்க கூடாது, சர்ச்சை பண்ணி கொண்டிருக்க கூடாது. பார்க்கலாம், உப்பு பெறாத விஷயங்களுக்கெல்லாம் சில பேர் தர்க்கம் பண்ணி கொண்டிருப்பார்கள், மணிக்கணக்கில் பேசிக் கொண்டிருப்பார்கள். அதுல யாருக்கு எந்த பயனுமே இருக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிக்கிறான், அப்படி இருக்கக்கூடாது என்று கண்டிக்கிறான். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை என் நடுநிசையில அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவருடைய வீட்டு கதவை தட்டுகிறார்கள். கதவை தட்டி சொல்லுகிறார்கள், தொழுகவில்லையா, இரவு தொழுகை தொழுகவில்லையா, தஹஜ்ஜத் தொழவில்லையா என்று கேட்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் தூக்கு கலக்கத்தோடு வெளியே வந்தார்கள், கண்களை கசக்கி கொண்டு சொன்னார்கள், அனுபுசுனாபி எதில்லா, எங்களுடைய உயிர்கள் அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது. இதா அராதன் எபாசனா பாசனா, எப்ப எங்களை அல்லாஹ் எழுப்பணும்னு நினைக்கிறானோ அப்ப எங்களை எழுப்புவான் என்று அவர்கள் கண்ணை கசைக்கொண்டே அந்த தூக்க மயக்கத்துல சொல்றாங்க. என்ன பதில் சொல்லியிருக்கணும் யார சொல்லலாம், இதோ நாங்க தொழுகிறோம்னு சொல்லியிருக்கணும். ஆனா உங்க பதில் பாருங்க, தம்பி தானே, மருமகனா இருந்தாலும் தம்பி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி திரும்பிட்டாங்க. திரும்பி விட்டு தொடையில ஒரு தட்டு தட்டினாங்க. வலரபி எரிகி அலல் ஃபஹ்து, தட்டி தட்டி விட்டு சொன்னாங்க, காணல் இன்சானு அக்ஸர் செய்கின்றதெல்லாம், மனிதன் அதிகமா தர்க்கம் பண்ணக்கூடியவனாகத்தான் இருக்கிறான். நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம்னாக்கு எங்கே அந்த விஷயத்த கவனத்தில் எடுத்துக்கொள்றான் என்று சொல்லிக்கிட்டே போனதாக தலைமையில் நான் சொல்றாங்க. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நமக்கு உணர்த்தப்படுவது என்ன? சில நல்ல விஷயங்கள் நம்முடைய செவிகளுக்கு வருகிற போது அதுல நியாயம் இருப்பது தெரிய வருமானால் அதுல போய் நாம சர்ச்சை பண்ணிக்கிட்டு தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தர்க்கம் பண்றதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க, கண்டிப்பா நாம அவங்கள்ட்ட தர்க்கம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லிடணும். ஏற்றுக்கொண்டா போதும், அல்ஹம்துலில்லாஹ். நீ ஏன் ஏற்றுக்கொள்ளலை, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் இன்னும் நம்ம என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வீம்புக்கு நிற்க வேண்டியதில்லை, வம்புக்கு நம்ம பேச வேண்டிய அவசியமும் இல்லை. அதே போல மற்றும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், வக்கானல் இன்சானு அஜூலா, மனிதன் அவசர புத்தி உடையவனா இருக்கிறான். குர்ஆன்ல உஹுலிக்கல் இன்சானு மின் அஜல், ஹாஃபிஸ் அவர்கள் ஓதுவார்கள். அவசர புத்தியோடு மனுஷன் படைக்கப்பட்டிருக்கிறான்லாம் வருது. எந்த ஒன்றிலையுமே நம்ம நிதானம் இழக்கக்கூடாது. எந்த ஒன்றையுமே நம்ம சற்று நிதானிச்சு பொறுமையா நம்ம ஒரு முடிவெடுக்கணும். அத்த அன்னி மினல்லா, நிதானம் அல்லாஹ்வுடைய புறத்தில் உள்ளது. வல அதலத்து மின ஷைத்தான், தீவிரம் இருக்கிறதே, எந்த ஒன்றையும் அவசர அவசரமாக செய்வதிருக்கிறதே, பதஷ்டத்தோடு செய்வதிருக்கிறதே, ஹலுஆ, அது ஷைத்தானுடைய புறத்தில் உள்ளது என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அம்ர் இப்னு ஆஸ் அடிக்கடி சொல்லுவாங்களாம், லா யஸால் மர்உ யஜ்தனி மின் சமரத்தில் அஜலா அன் நதாமா, ஒரு மனுஷன் அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்தான் என்றால் கடைசியிலே அவனுக்கு நதாமத்து தான், கைசேதம் தான் மிஞ்சும் என்கிறார்கள். நாம் பார்க்கிறோமா இல்லையா? 2 நாட்களுக்கு முன்னாலே ஒரு லாயர் நம்மிடத்துல பேசி கொண்டிருந்தார். குடும்ப பிரச்சனைகள், பல்வேறுபட்ட பிரச்சனைகள். அதில் நானும் கோர்ட்டுக்கு போகிறேன் வருகிறேன். 10 நாட்கள் நிக்கா முடிந்து 10 நாட்கள் தான் ஆகிறது. கணவன் மனைவி அங்கே வருகிறார்கள், டைவர்ஸ் கேட்கிறார். நாம் ஒரு ஜோடியை தேர்ந்தெடுக்கிறோம் என்றால் எவ்வளவு கவனமாக நாம் ஜோடியை தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கிறது. எத்தனை குடும்பங்கள், மிகப்பெரிய பட்டதாரிகள் குடும்பம், அருமை டாக்டர்கள் குடும்பங்கள் அவசரப்பட்டு சில சமயங்களில் நம்மிடத்துல ஃபத்வா கேட்க வரக்கூடியவர்கள் சொல்லுவார்கள், ஹஜ்ரத், நான் 1 வாரத்திற்கு முன்னால் தான் பயணம் வந்தேன் திருமணத்திற்கு. வீட்டில் மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ணிவிட்டார்கள், ஜோடிகள் ஏற்பாடு பண்ணிவிட்டார்கள். அதற்கு மேல் நான் எதை பேசுவது? கல்யாணம் முடிந்தது, டைவர்ஸில் நிற்கிறது, புறா கேட்டுக்கொண்டு நிற்கிறார்கள். 100கணக்கான பிரச்சனைகள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இந்த அவசரம் தான் காரணம். துஆ கேட்கிற போது கூட நாம் அவசரப்படக்கூடாது என்றார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யுஸ்தஜாபு லில் மர்இ மாலம் யஜல், ஒரு மனிதனுடைய துஆ எப்போது ஏற்கப்படும் என்றால் அவன் அவசரப்படக்கூடாது. கல்யாணம் முடிச்ச 6 மாசத்திலே குழந்தை உண்டாயம் உண்டு, 1 வருஷத்திலே 2 வருஷத்திலே குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாகிறது நம்ம பார்க்குறோமா இல்லைங்களா?
எத்தனை பேருக்கு 2 வருஷம் 3 வருஷம் கடந்தெல்லாம் குழந்தை பிறக்கத்தான் செய்யுது. அவ்வளவு சீக்கிரமா துவா கேட்ட உடனேயே நடந்துடணுமா? ஏன்னா இவங்க இவங்களுடைய அதிகாரத்துல தான் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் இருக்கிறதுனால அந்த அல்லாஹ் கேட்ட உடனே கொடுத்துடணுமா? ஆனா அவசரப்பட்டோம்னாக்க துவா கபூலாகாது என்கிறார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, மனுஷன்ட்ட என்னென்ன பலகீனங்கள்லாம் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில அப்படியே தொடர்ந்து விமர்சனங்கள் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. அநியாயம்னா கொஞ்சம் நெஞ்ச அநியாயம் இல்லை. அன்பு பெருமக்களே, இன்னஹு கான லலூமன் ஜஹூலா. அநியாயத்தை 3 வகையா பிரிப்பாங்க. ஒரு மனுஷன் தனக்குத்தானே அநீதம் இழைத்துக் கொள்வது, இறைவனுக்கு அநீதம் இழைப்பது, அதே போன்று மற்ற படைப்பினங்களுக்கு அநீதம் இழைப்பது. இந்த 3 அநியாயமும் கூடாது, 3மே கூடாது. ஆனால் எத்தனை அநியாயங்கள் அன்பான பெருமக்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தங்கள் குடும்பத்தை நம்பி வரக்கூடிய அந்த மணப்பெண்ணுக்கு தருகின்ற அந்த துன்பங்கள் இருக்கிறது, மன உளைச்சல்கள் இருக்கிறது. அன்றைக்கு சொல்லுகிறார்கள், 1 மாசம் என்னுடைய மகளை ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருந்தாங்க. 10 நாட்கள்ல எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றாரு. தொலைபேசியில பேசுறாங்க. அல்லாஹ் பொறுப்பானா? நிச்சயமாக பொறுக்க மாட்டான். தனக்குத்தானே அநீதம் இழைத்துக் கொள்வது என்றால் என்ன? கெட்ட பழக்கங்களில் வழக்கின் காணும் அன்பு சொகும் எழுதி போன். கெட்ட பழக்க வழக்கங்களில் ஈடுபடுகிற போது அதனுடைய விளைவுகளை நம்ம சந்திக்கிறோமா இல்லையா? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அருமை சகோதரர்களே, படைப்பினங்களுக்கு நம்ம அநீதம் செய்யக்கூடாது. அடுத்தவருடைய சொத்துக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது, பணத்துக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. கடன் பெற்றோம் என்றால் அந்த கடனை சரியான முறையில் அடைக்கணும். இல்லாட்டா பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையே நடத்த மாட்டாங்க. கடனாளிகள் இருக்கிறாங்க பாருங்க, கேட்பாங்க. அவங்க ஜனாசா வந்துருச்சுன்னா இவர் பேர்ல கடன் இருக்குதான்னு கேட்பாங்க. ஆமா, கடன் இருக்கு. அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்திருக்கிறாரா? ஒன்றும் ஏற்பாடு பண்ணல. நீங்க தொழு வச்சுங்க, நான் தொழு வைக்கலன்றவாங்க. உங்க சகோதரருக்கு நீங்க நபிகள் இருக்க, நபிகள் தொலை வைக்காவிட்டால், தொலை வைக்காவிட்டால் அது எவ்வளவு பெரிய கை சேதம். 5 ரூபாய் வாங்கினாலும் கடன் தான், 5000 ரூபாய் வாங்கினாலும் கடன் தான். தூக்கம் வரக்கூடாது, இந்த கடனை அடைக்கிற வரை தூக்கம் வரக்கூடாது. இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு மிகவும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஒரு நிகழ்ச்சி அங்கே குறிப்பிடுகிறார்கள். பத்ர் போர்க்களத்திற்கு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்படுகிறார்கள். அப்படி புறப்படுகிற போது குதிரைகள், ஒட்டகை மிக குறைவாக இருக்கிறது. 3 பேருக்கு ஒரு ஒட்டகை என்று பிரிக்கிறார்கள். 3 பேருக்கு ஒரு ஒட்டகை. அதுல பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேரக்கூடியவர்கள் அபூ லுபாபா என்கிற ஒரு சஹாபி, அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, பெருமானார் ரசூல். 3 பேரும். இந்த 3 பேர் எப்படி பிரயாணப்படுவாங்கன்னாக்க, 2 பேர் ஒட்டகை மேல உட்காந்துக்கிட்டுருவாங்க, சவாரியை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒருத்தர் வழி நடத்துவார், மூக்கணாங்கயிறை பிடிச்சுக்கிட்டு வழி நடத்துவார். இப்படித்தான் பத்ர் போர்க்களத்துக்கு போனாங்க. ஒட்டகைகள் அவ்வளவு கம்மியா இருந்துச்சு, தனித்தனி ஒட்டகை கிடையாது. இப்படித்தான் சென்று கொண்டிருந்தார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறை வந்துச்சு. அவங்க வழி நடத்தணும், நடக்கணும். சஹாபிகள், பாக்கி 2 சஹாபிகள் அபூ லுபாபாவும் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு மேல உட்கார்ந்துக்கிடணும். இந்த 2 நண்பர்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், தாங்க அமர்ந்து கொள்ளுங்க, தாங்க நடக்க வேண்டாம். மனசு கேட்காது இல்லையா? நகுன் நம்சி, நாங்க 2 பேரும் நடக்கிறோம், மூக்கணாங்கயிறை பிடிச்சுக்கிட்டு லகாம பிடிச்சுக்கிட்டு நாங்க நடக்கிறோம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற இறங்க பார்த்தாங்க. என்னை விட நீங்க பலசாலிகளாக்கும், என்னை விட நீங்க பலசாலிகள் கிடையாது. அதே போல நன்மை பெறுகிற விஷயத்துல உங்களை விட நான் தேவையற்றவனும் கிடையாது. இப்படியே வாசம் வருது. இப்பமா அந்துமா பி அக்குவா மின்னி, என்னை விட நீங்க பலசாலிகள் கிடையாது. அப்படியானால் ஒரு அநீதம் அங்கே ஏற்பட்டு விடக்கூடாதுன்னு பாக்குறாங்க. முறை வைக்கப்பட்டு போச்சு. ஒட்டகையில 3 பேர் இப்படித்தான் அவங்க ஷிஃப்ட் முறை பிரகாரம் பிரயாணம் பண்ணணும், முறை வைக்கப்பட்டு போச்சு. அந்த முறை கரெக்டா கடைபிடிக்கப்படணும் என்கிற அடிப்படையில் இப்படியெல்லாம் பல விஷயங்கள். அதே போன்ற ஹாஃபிஸ் அவர்கள் இன்று முதல் ரக்காத்தில் ஓதிய போது மிக சுருக்கி கொண்டு வருகிறேன். லலூமன் ஜஹூலா,
மனிதன் அறியாத்தனத்தில் இருக்கிறான். கற்றும் களவு மர என்பார்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரியாமல் செய்கிற போது மிகப்பெரிய ஏமாற்றத்திற்கு நாம் ஆளாகி விடுவோம். மிகப்பெரிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே துவா கேட்டார்கள். ஆரம்ப தராவியில ஹாஃபிஸ் அவர்கள் ஓதி காண்பித்து விட்டார்கள். அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன். முட்டாள்களில் ஒருவனாக நான் இருப்பதிலிருந்து அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன் என்று. ஜஹாலத் இருக்கவே கூடாது. அது குடும்ப விஷயமாக இருக்கட்டும், அது வியாபார விஷயமாக இருக்கட்டும், நாம் ஏதாவது பொருள்கள் கடைகளில் பொருள்கள் வாங்க போறோம், ஜவுளியா இருக்கிறது, ஜுவல்லா இருக்கிறது, எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலையுமே நமக்கு ஒரு இல்மு நாலேஜ் வேண்டும். இல்லாவிட்டால் மிகப்பெரிய ஏமாற்றம். எந்த அளவுக்கு என்று கேட்டால், அன்பான பெருமக்களே, அருமையான ஒரு சஹாபி நமக்கு எடுத்துரைத்துக் ஒரு கடைசியாக நான் சொல்ல வருகிறேன். சொல்கிறார்கள், அந்நாசு அஹ்வஜு இலல் இல்ம் மின்ஹும் இல தாமி வஷ்ஷராப். மனிதர்கள் இருக்கிறார்களே, கல்வியின் பக்கம் அதிக தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். கல்வி ஞானம், எல்லா விஷயத்திலையும் ஒரு நாலேஜ் இருக்க வேண்டும். உணவு பானத்திலே அவர்கள் தேவையாகுவதை விட, காரணம் உணவு பானம் இருக்கிறதே, ஒரு நாளைக்கு 2 முறை நாம் சாப்பிடலாம் அல்லது 3 முறை சாப்பிடலாம். அரபு நாடுகளில் ஆங்காங்கே வேலை செய்யக்கூடிய பல பேரெல்லாம் நம்மிடத்திலே சொல்வார்கள், நாங்கள் ஒரு நாளைக்கு 2 வேலை தான் நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இல்மு எந்த அளவுக்கு தேவையானது என்று கேட்டால், நாம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை மூச்சு விடுகின்றோமோ, பி அததி அம்ஃபுசினா என்கிறார்கள். அல் இல்மு அஹ்வஜு பி அததி அம்ஃபுசினா. எத்தனை முறை நாம் மூச்சு காற்றை வெளியாக்கின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு இல்மு வேண்டும் என்கிறார்கள் அருமை சகோதரர்களே. ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இல்மு வேண்டும், கல்வி ஞானம் வேண்டும், அறியாத்தனம் இருக்கக்கூடாது, முட்டாள்தனம் இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையுமே கேட்டு கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் அது தொழுகையாக இருக்கட்டும், வணக்க வழிபாடாக இருக்கட்டும், ஒரு செய்வதாக இருக்கட்டும், பள்ளிவாசலில் நுழையும் போது என்ன ஓதுவது, குடும்பத்தை எப்படி ரன் பண்ணுவது, குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு என்ன காரணம், ஒரு குடும்பத்தை எப்படி கொண்டு செல்வது என்று திருமணத்திற்கு முன்னாலே தெரிந்து கொள்வது கிடையாது. கணவன் மனைவிக்கு கவுன்சிலிங் இல்லாத ஒரு சூழ்நிலை. எனவேதான் கவுன்சிலிங் அவ்வப்போது ஏற்பாடு செய்கின்றார்கள். நம்முடைய நிர்வாகஸ்தர்கள் எல்லாம் சேர்ந்து ஏற்பாடு பண்ணுகிறார்கள். இது இல்லாத போது தானே, இந்த இல்மு இல்லாத போது தானே அருமை பெருமக்களே இவ்வளவு தூரம் பிரச்சனைகள் உருவாகின்றன. அப்படின்னா இல்மு தேவையா இல்லையா? அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். ஆக 9 வசனங்கள். அந்த 9 வசனங்களிலே மனிதனை பற்றி அல்லாஹ் விமர்சனம் செய்கின்றானே, மனிதனை பற்றி விமர்சனம் செய்கிறான். ஒரு முஸ்லிம் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக, ஒரு முஸ்லிம் அப்படி இருக்கக்கூடாது. இது போன்ற அந்த குணாதிசயங்கள் இருந்து, இது போன்ற தீய குணங்கள் இருந்து அவனிடத்துல தும் இருக்கக்கூடாது, ஜஹாலத் இருக்கக்கூடாது, உலோபித்தனம் இருக்கக்கூடாது, எப்போதும் ஒரு பலகீனத்தனமாக அவன் இருக்கக்கூடாது, அதிகமாக அவன் சர்ச்சை செய்யக்கூடியவனா இருக்கக்கூடாது, நன்றி கெட்டவனா, இப்படியே ஒவ்வொரு விஷயமாக அல்லாஹ் சொல்லி கொண்டு வருகிறானே. இன்றைய தராவியினுடைய முதல் ரக்காத்திலே ஆபிஸா அவர்கள் ஓதிய அந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு இது போன்ற பல நல்ல தகவல்களை அல்லாஹ் நமக்கு தெரிய வைக்கின்றான். கேட்ட பிரகாரம், பேசிய பிரகாரம் வாழ்க்கையில கடைபிடிப்பதற்கு வல்ல அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.